நான் ஜாக்கி சேகர் கதைப்போமா சேனலுக்காக இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதல்வர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், அவர் ஏன் மீண்டும் முதல்வராக வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். கஷ்டத்தை சொல்லி வளர்க்காத பிள்ளைங்க உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. காரணம் என்னென்னா, முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லோருமே தன்னுடைய பிள்ளைய தாம் பட்ட கஷ்டத்தை அதுங்க படக்கூடாது அப்படின்றதுக்காக கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனால மாற்றம்னா என்ன, அரசியல்னா என்ன, அப்படி எதுவுமே தெரியாத தற்கூரிங்களாம் சுற்றிட்டு இருக்குது. அதுதான் தமிழ்நாட்டுடைய இன்றைய நிதர்சனமான உண்மை. அந்த இடத்துல திராவிட கட்சிகள் அதை அரசியல் நெறிப்படுத்த அந்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் அரசியல் நெறிப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்றத இங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும். காரணம்னா, இந்த விஷயத்தெல்லாமல் போய் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னும் பொழுது நம்மளுடைய சிஸ்டமேட்டிக்கான பேரண்டிங் முறையிலே இந்த அரசியலை பேசாமல் நம்ம கடந்து போனதுடைய விளைவு தான் இது எல்லாமே. ஓகே, சரி, அரசியலுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஜாக்கி அப்படின்னா, என்னுடைய பால்ய காலத்தில் திமுகவுக்காக நிறையவே உழைத்திருக்கிறேன். மிக முக்கியமாக தெரு தெருவாக பிரச்சாரங்கள், ஆட்டோவில் புடலை கட்டிக்கிட்டு உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு அப்படின்னு சொல்கிறதுலேருந்து, அதாவது கட்சிக்கான இந்த பூத்து ரெடி பண்ணி அதில் போஸ்டர்ஸ்லாம் எடுத்துன்னு போய் தெரு தெருவாக ஒட்டினது, கொடிகள் கட்டுறது, சுவர் ஓவியங்கள் எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு 2 வாட்டி பூத் ஏஜென்ட்டாகவும் நான் இருந்திருக்கேன் திமுக சார்பாக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சு அரசியல்னால் என்ன, அது நமக்கு என்னெல்லாம் செய்து, திமுக அவனுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, எல்லாம் உணர்ந்து தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அவர் ஒரு மாற்றம் வேணும், அவர் வந்துட்டார்னா என்ன கீழ்ச்சிடுவார் அப்படிலாம் நான் பேசவே மாட்டேன். இங்கே கீழ்ச்சதை தான் இங்கே பேசுகிறேன், டேட்டாவோடு பேசுகிறேன், இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். பொதுவாக அரசியலில் கொஞ்சமாவது சிறிதளவு வேணும், நேர்மை வேணும். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய தப்புகள்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆள்பவர்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இங்கே இந்த யோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேரும் அயோக்கியத்தனம் பண்ணவனுங்க தான். ஆனால் ஆல்பம் மட்டும் எப்படி யோக்கியனாக இருக்க முடியும்? நீயே எல்லா தப்பும் பண்ணியிருக்கிற. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா, நீங்கள் சிறிதாகவோ பெரிதாகவோ அரசாங்க லான்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். நாம் நிறைய விதிமீறல்களை செஞ்சுருப்போம்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது நமக்கு அதுதான் விதிமீறல்னே தெரியாது. ஸோ எல்லாருமே விதிமீறல்களை பண்ணியிருப்போம். முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸை விதிமீறல் பண்ணாத ஆட்களே தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இல்லவே இல்லை. ஆனால் நாம் எல்லாருக்கும் யோக்கியம் எடுப்போம். ஸோ சிறிதோ பெரிதோ பொதுஜனம் எல்லா தப்பையும் அவன் பண்ணியிருப்பான். அதனுடைய நீட்சி தான் நமக்கான வர்ற தலைவர்களும். இப்போ உதாரணத்துக்கு அப்பழுக்கற்று ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற அந்த சிஸ்டமே அப்படி இல்லை. அந்த சிஸ்டம் இங்கே மட்டும் இல்லை, உலகமெங்குமே அப்படி கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ இருக்கிறதுல யார் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு சார் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இந்த சாரை ஃபாலோ பண்ணி ஒரு அப்ளிகேஷன், ஒரு வாக்காளருடைய அப்ளிகேஷனை சரி பண்ணி பண்ணணுன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு 1050 1500 ரூபா 1050 கிட்ட வருது. ஸோ இப்போ இதுக்கான மனித உழைப்பு, அப்போ அவங்களுக்கான காசு, இதெல்லாம் எங்கேருந்து வரும்? நீங்கள் நேர்மையாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த காசை எங்கேருந்து கொடுப்பீங்க, எதுலேருந்து கொடுப்பீங்க? அப்போ ஒரு கான்ட்ராக்டில் அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து ஒரு வருமானத்தை கட்சி நிதினு ஒன்று வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தை உங்களால் பண்ண முடியும், ஒரு கட்டமைப்பே பண்ண முடியும். ஆனால் மற்ற இடங்களில் என்ஜிஓவில் நன்கொடை அப்படின்ற மாதிரி விஷயம் வாங்குறது தான் இங்கே அரசியல் கட்சிகளும் செய்கிறாங்க. ஆனால் வாங்குகிற அரசியல் கட்சிகள் அதை நம்மளுக்கு திருப்பி செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். எது நம்மளுக்கு நல்ல கொல்லி, கொல்லியில் எல்லாம் ஒரே கொல்லி தான், அதில் நல்ல கொல்லி எதுன்றதை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளுடைய சாதுரியம் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஏன் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னா, கல்வி மறுக்கப்பட்ட ஒரு இடத்துல, முக்கியமாக சமஸ்கிருதம்லாம் படித்தாதான் நீங்கள் டாக்டராக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் நீதி கட்சி தோன்றி அதற்கு எதிரான கருத்துக்களை மக்களுக்கு விலக்கி, அதன் பிறகு திமுக கழகம் தோற்றப்பட்டு இன்றைக்கி கல்வி எல்லோருக்கும் எல்லாம்ன்ற லெவலுக்கு போயிருக்குன்னா அதுக்கு காரணம் நீதி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். முக்கியமாக திராவிட கட்சிகள் தான் இதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்கள், படிப்பறிவே இல்லைன்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி கிராமத்தினுடைய மக்கள்லாம் இன்றைக்கி அலையாக வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நம்ம ஆளுங்கள்லாம் படித்ததுனால வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க.
பல இடங்களுக்கு வந்து பயணிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. கார் வந்து அவ்வளோ கார் நம்ம ஊரில் ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்து, பொது போக்குவரத்து, மெட்ரோ, ஆட்டோ, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் படிப்பு. இந்த படிப்பை கொடுத்தது திராவிட கட்சியான திமுகவும் திராவிட கட்சிகளும். ரைட்டா? அதனால் இதை ஆதரிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு எடுத்து வராங்க இல்லையா, இது உலகம் எங்குமே இருக்குது. உலகம் எங்குமே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊழல் அப்படி கிடையவே கிடையாது. உலகத்து எங்கும் முன்னேறிய நாடுகளாக இருக்கட்டும், கடுமையான தண்டனைக்கு கொடுக்கக்கூடிய நாடுகளில் கூட வந்து இந்த ஊழலும் சரி குற்றங்களும் சரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது குற்றங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து பொதுவெளியில் கொடுக்குற நாடுகளில் கூட குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் வந்து மனித சமுதாயத்தினுடைய பேசிக்கு. அதனால் இதை யாராலையும் முற்றிலுமாக ஒழுக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து என்னென்னா, இந்த மன்னராட்சி அப்படின்னு சொல்லி திமுக மீது பழி சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னென்னா, மற்ற கட்சிகளை பற்றி அவங்க கேட்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அமித்ஷாவுடைய பையன் வந்து பிசிசியில் இருக்கிறதுலேருந்து எல்லாரும் அது மாதிரியான பின்புலங்கள் இருக்குது. ஆனால் மன்னராட்சி என்பது என்னன்னா, அரசர் வந்து இறந்ததுமே ஒரு 12 வயசு பையன் இருப்பான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அரசருடைய வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காக அவனை வந்து கிரீடம் சூட்டிடுவாங்க. இதுதான் வந்து மன்னராட்சி. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து வர்றது வந்தும், இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அவருடைய மகனாக இருந்து வந்ததிலிருந்தும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மிக முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மிசாவில் கைதாகி ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர். அதன் பிறகு அவங்க பையன் வந்து உதயநிதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பழகி ஒரு இடத்துல நின்று மக்களால் ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வந்தவர் வந்து மன்னராட்சி முறையில் வந்து இருக்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு விமர்சனம் வச்சிங்களா? நீங்கள் படித்தவங்க தானன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இந்த மாதிரியாக எளிமையாக வசவுகளை வந்து திமுக மீது வீசிக்கிட்டே இருப்பாங்க. ஊழல் கருணாநிதின்னும் பொழுது A1 அக்யூஸ்டுன்னு ஜெயலலிதாவை வந்து தூக்கி உள்ளார வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊழலுக்காக தண்டனை பெறாத கருணாநிதி அவர்கள் தான். ஆனால் இந்த ஊடகங்கள் என்னென்னா, மிக சாதுரியமாக என்ன சொல்கிறது, எலைட்டு ஜாதிக்காரர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பொய்யை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் மீறி தான் திமுக கழகம் வந்து ஜெயிச்சிட்ருக்கு. கேட்டால் ஊழல் தண்டனைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி தண்டனை பெற்று சிறைவாசம் பெற்ற ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அயன் லேடின்னு சொல்லுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது குப்பனை அனுப்பிச்சாலும் கூட வந்து யாரோனாலும் எந்த நேரத்துலையும் கைது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை வருஷமாக கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்வராக இருக்கார். அவர் தோற்று போனதே இல்லை. ஜெயலலிதாலாம் தோற்று போயிருக்குது, கலைஞர் தோற்று போனதே இல்லை. அந்தளவுக்கு மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு முதல்வர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறது. புரிதுங்களா? ஆனால் அவர் வந்து அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் டேட்டாவோட பேசி இந்தந்த குற்றங்களை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிஎம் சீட்டில் இருந்த ஒரு முதல்வரையே ஊதுபத்தி உருட்ட வச்சது வந்து முதல்வர் கருணாநிதி அவர்கள் தான். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், காலஞ்சென்ற கருணாநிதி அவர்கள் தான். இந்த விஷயத்தை வந்து பொதுவடையாக பேசவே மாட்டாங்க. அதை தான் நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்பயும் நடந்த விஷயங்கள் தான் பேசுகிறோமோசரம் காழ்ப்புணர்ச்சியோட எந்த விஷயத்தையும் நம்ம பேசுகிறதே கிடையாது. ஏனென்றால் டேட்டா ரொம்ப முக்கியம். மாற்றம் வேணும்னு இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. இந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக திமுக கழகம் 75 காலம் எப்படி போராடி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தவறான வழிகாட்டுதலை ஒரு தலைவன் செய்யும்பொழுது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் விஷயமும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ ஏன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். குறிப்பெடுத்து வச்சுக்காங்க. எல்லா இடங்களுக்கும் முன்னாள் முதல்வர் காலம் சென்ற மு கருணாநிதி அவர்கள் வந்து ரயிலில் பயணிப்பார். தேவையில்லாமல் அவர் விமானத்தில் போனதே கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து தனி விமானத்தில் தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த படோபாவம் அது இது லொட்டு லொசுக்குன்னு அவங்க வந்து செய்யாத அட்டுழியங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அட்டுழியங்களுடைய டு த கோர். கும்பகோணம் மகாமக குளத்தில் போய் ஒரு 100 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு வந்து சென்னையே வந்து கதிகலங்க வச்சாங்க. டான்சி நில ஊழல் வழக்கில் வந்து தண்டனை பெற்றவங்க அவங்க. அது மட்டும் கிடையாது, சந்திரலேகா, தர்மபுரி பஸ் எரிப்புன்னு ஏகப்பட்ட பின்புலங்கள் அவங்களுக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து தலைமைச் செயலகம் போகிறதுக்கே வந்து சென்னையே நடுநடுங்கும், சென்னையே கிடுகிடுங்கும். ஏப்ரல் வெயிலாம் நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன்.
நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ஜோக்காகவே விவேக் வந்து வச்சுருப்பார் ஒரு படத்தில். மேலே போகிற ஏரோப்ளேனுக்கு இங்கே வந்து டிராஃபிக் வந்து கட்டி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சந்தி சிரிச்சது தான் வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அலங்கோலமான ஆட்சி. ஆனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இந்த டெல்லியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதும், ராமர் கோயில் கட்டுறதுக்காக செங்கல் அனுப்புனதும் அவங்க தான், ஜெயலலிதா தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு பிறகு வந்து அந்த எளிமை, மக்களை சந்திக்கக்கூடிய எளிமை, திட்டங்கள், இதையெல்லாம் தீட்டியும் கூட வந்து அவரை வந்து 2015 எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சாங்க. ஓகேவா, 2016 எலெக்ஷனில் தோக்கடிச்சாங்க. அதன் பிறகு அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கப்புறம் பாதம் தாங்கி பழனிசாமி வந்து டெண்டர் முறையில் வந்து பணத்தை கொடுத்து ஒரு முதல்வராக வந்தார். அதெல்லாம் இந்த கதையெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கொரோனா காலகட்ட நண்பர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மீண்டும் முதல்வராகணுன்ற இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கொரோனா டைமுக்கில் வந்து ஊரே கிடுகிடுத்துட்டு இருக்குது. பெரிய பெரிய அளவில் வந்து பெட்டு கிடைக்காம அவங்கவுங்களும் இறந்து போயிட்டுருக்காங்க. பழனிசாமியோடைய ஆட்சி காலத்தில் வந்து இங்கே இருக்கிற ஆக்சிஜன்லாம் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வர வேண்டிய ஊசி கூட வரல, தடுப்பூசி கூட நம்மளுக்கு வரல. இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் மாற்றி அமைச்சார். ஏன் தமிழ்நாடே ஊசியை வந்து தயாரித்தா என்ன, செங்கல்பட்டு பக்கம் அதற்கான ஆராய்ச்சிக்கான முன்னெடுப்புகள்லாம் அவங்க பண்ணாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் போய் ஒன்றியத்துக்கிட்ட போய் நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கூட வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் அப்படின்னு சொன்னது அதுதான். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் அவர் உள்ளார வந்ததுமே அவர் என்ன பண்ணார்னா சிச்சுவேஷனை புரிஞ்சு, ஏனென்றால் அவர் வந்து ஒரு மேயராக, சென்னை மேயராக இருந்திருக்கிறார், அப்புறம் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. இவ்வளவு அனுபவங்களோட வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே டக்குன்னு சில விஷயங்களை பண்ணார். முக்கியமாக தனியார் மருத்துவமனையில் ஒரு லிமிட் வைக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி வந்து ஒரு கொரோனா வந்து ஒரு பேரிடராக வந்து உலகமெங்கும் இருக்கும்பொழுது ஹாஸ்பிட்டல் வந்து கொள்ளடிச்சாங்க. அப்போ அந்த லிமிட்டேஷன், ஒரு அமௌண்ட் இவ்வளோ தான் நீங்கள் அதுக்கு சார்ஜஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல சொன்னாங்க. இந்த நன்றி நீங்கள் மறந்துடக்கூடாது என்றைக்குமே. அது எவ்வளோ பெரிய தப்பு அது. அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்ததுமே ஆக்சிஜன் தட்டுப்பாடுலேருந்து எல்லா விஷயங்களையுமே வந்து சரி பண்ணார். நம்மளுக்கான உரிமைகளை மீட்டு எடுத்தார். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்து கொரோனாவில் போய் சேர்ந்துருப்பாருன்ட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலினை பார்த்து பழனிசாமி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து கொரோனா உடையோடு அவர் வந்து உள்ளார போய் மக்களுக்கு ஆறுதலை சொன்னார். இந்த ரிஸ்கை இந்தியாவில் இருக்கிற எந்த முதல்வருமே செய்யலைங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஒரு முதல்வர் வந்து, ஒரு தலைவன் வந்து காட்சிக்கு இளைவனாக இருக்கணும், கடுஞ்சொல் பேசாதவனாக இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொரோனா உடை அணிந்து ஐசியூவில் போய் எல்லாருக்கும் நலத்தை வந்து நல்லா இருப்பீங்க, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஒரு மருத்துவர் கூட இப்போ வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, நான் கட்சி சாராதவ, இப்படியெல்லாம் வந்து கண்ணுக்கு எதிர்க்க 35 வயசு 30 வயசு 25 வயசு பசங்களாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து மிரட்டினார். முக்கியமாக மிரட்டுறேன், உங்கள் லைசன்ஸே கேன்சல் பண்ணுவேன், இவ்வளோதான் லிமிட்டு, இந்த லிமிட்டுக்கு மேலே நீ வாங்கவே கூடாது, அதுக்கு மேலே இருக்கிறது கூட நான் வந்து காசு கொடுக்குறேன்ற மாதிரி அவர் வந்து அறிவித்தார். அதே மாதிரி ஹைதராபாத்து தன்னுடைய, அதாவது தமிழ்நாட்டை அவங்க வஞ்சிக்கிறது எல்லா இடத்துலையுமே. அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வெகுண்டு எழுந்தார். அவங்களுடைய அரசியல் அந்த பில்லை வந்து கூட எரிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வந்து வெகுண்டெழுவதற்கு மிக முக்கிய காரணமே என்னென்னா, இங்கே இருக்கிற கேஸை ஆக்சிஜனை கூட அனுப்பிச்சாங்க, எல்லாம் கண்ணால் பார்த்தோம். ஸோ அப்படியானவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கூடுமான வரை அறிவித்த அத்தனை திட்டங்களையுமே சரி செஞ்சாலும் ஒரு 20% திட்டங்கள் வந்து இன்னும் வந்து முடிக்கலை ஆக்சுவலாக. ஆனால் ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து அறிவித்து அதுக்கு வந்து என்ன நடந்ததுன்னே அவனை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க. திமுகவுக்கு மட்டும் எல்லா கேள்வியும் கேட்பாங்க, தப்பே கிடையாது. ஆனால் இன்று கண்ணெதிரில் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதற்கு மிக முக்கிய காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நான் வந்து அது பேர் என்ன, துப்பாக்கி சூடே நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு முதல்வராக வேணுமா, இல்லை காட்சிக்கு எளிவனாக மக்களோடு மக்களாக இணைந்து இன்னையவரையும் பஸ்ஸில் ஏறி எல்லாருக்கும் ஓட்டு கேட்குறாருங்க. ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவனாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிளிர்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக களமிறக்கப்பட்டவர் தான் வந்து
தாவேக கட்சியினுடைய விஜய் அவர்கள். ஐயோ, விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுலையோ முதல்வராக வரலையோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொள்கையோ ஒரு கட்டமைப்புக்கான ஒரு அடித்தளத்தையோ அவர் எதையுமே செய்யாமல் ஒரு முறை எனக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? மாநில சுயாட்சியை பற்றி தெரியல, மாநிலத்துக்கும் மத்தியக்கும் இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இல்லை, அதிகார புரிதல் கிடையாது, எதுவுமே தெரியாமல் நான் வந்து உலர்ந்து உட்காந்துக்கோன்னா எப்படி அது? கருப்பழனியப்பன் சொன்னார். நானும் இந்த பஸ் உதாரணத்தை சொன்ன, கார் உதாரணம் ஒன்றும் இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறீங்க, உடனே வந்து ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வராரு, அவர் என்கிட்ட கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா? இதுக்கு முன்னாடி எங்கே கார் ஓட்டினேன் என்னெல்லாம் நம்ம கேட்போம்ல. இதை தான் நான் கார் உதாரணமாக சொன்னேன். இப்போ சமீபத்தில் கருப்பழனியப்பன் கூட ஒரு உதாரணத்தை சொன்னார். பஸ் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறது, பஸ்ஸு ஒரு பயனாளியாக ஒரு பஸ்ஸில் வந்து பயணிக்கிற ஒரு பேசஞ்சராக நீ உட்காரலாம், தப்பு கிடையாது. அது கூட நீ வந்து மக்கள்கிட்ட போராடி ஒரு எம்எல்ஏவாக வந்து சட்டசபைக்கு வந்து சட்டசபையில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி உரிமை மீறலாம் பண்ணுறாங்க, எப்படி மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க, எப்படிலாம் வந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க அதை எப்படிலாம் கவர்னரை வச்சு தடை பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தாராளமாக வாங்க. யார் வேணான்னா, நான் எடுத்ததுமே நான் வந்து பஸ் ஓட்டுநரை தான் போய் நொட்டுவேன் அப்படின்னா உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது? இத்தனை பேர் வந்து உயிர் ஊசலாடுறது இல்லை, எப்படி வந்து உன் புதுசாக வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அதுதானே பிரச்சனை. அதை தானே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, என்ன மாற்றம் வேணும் அதை சொன்னால் 10 பாயிண்ட் சொல்லுன்னா தெரியாது. மாற்றம் வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உனக்கு தெரியுமா? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இங்கே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஊடகங்கள் இதை மிக மோசமாக இந்த ஸ்டேட்டை வந்து அவங்க 2 விஷயத்தில் வந்து அடிப்பாங்க எப்பயுமே. இதுக்கு ஒன்றிய அரசு ஒரு பெரிய ஃபண்டே அனுப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, டாஸ்மார்க் ஆரம்பித்தது யார்? ஜெயலலிதா தான் டாஸ்மார்க் ஆரம்பித்தாங்க. ஆனால் டாஸ்மார்க்கை வந்து கரெக்டாக எடுத்துன்னு வந்து டிஎம்கே கூட வந்து மிங்கிள் பண்ணுவாங்க. எப்படின்னா, இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே டாஸ்மார்க் மூலமாக தான் வருதுன்னு ஒரு பொய்யை வந்து சொல்லுவாங்க. இதை எல்லாருமே நம்புவாங்க. ஆனால் டாஸ்மார்க் மூலமாக வருமானத்தில் வந்து முதலிடம் உத்தரப்பிரதேசம். நாம் வந்து 9வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய தொழிற்சாலை வளர்ச்சியின் மூலமாக வர நிதியில் தான் நம்ம நலத்திட்ட உதவிகளை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நம்மக்கிட்ட இருந்து ₹1 பிடுங்கிட்டு 15 பைசா தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்து இவ்வளோ பணம் போய் ஒரு 15 25 பைசா இவ்வளோ தான் வருது நம்மளுக்கு. ஆனால் பீகார்லாம் ₹1 கொடுத்தா ₹3 கொடுக்குறாங்க திருப்பி. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து கட்டுமானம் பண்ணுறது நம்ம மேலே, அதாவது திமுக மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இப்படி ஒரு காசு வருது அதை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எகத்தாளம் பேசுறது ஒன்றா. 2வது, எப்போ வெள்ளம் வந்தாலும் இந்த திமுக ஆட்சி வந்தாலும் வெள்ளம் வந்துடும். இவங்க தான் வந்து அந்த ஊழல் அப்படி இப்படின்ற அந்த மிங்கில் வந்து இவங்க தான் இடத்தெல்லாம் பிளாட்டு போட்டு வைத்தாங்க. ஆனால் இருக்கிற ஏரியெலாம் வந்து ஜேபிஆருக்கும் ஏசி சண்முகத்துக்கும் ராமச்சந்திரா இவர் உடையாருக்கும் அள்ளி கொடுத்தது எம்ஜிஆர். அதை பற்றி ஒரு பய பேச மாட்டான். 13 ஆண்டு கால எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி திட்டங்கள் அடையவே இல்லை. அதான் உண்மை. அதாவது கலைஞர் அவர்கள் வந்து 11% வந்து ஜிடிபிக்கு எடுத்துன்னு போய் வச்சதை வந்து பழனிசாமியும் ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு கிடுகிடு 3% எடுத்து நிறுத்தி திரும்ப அதை வந்து ஒரு 11% எடுத்துன்னு போனது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான். இதை போய் பேசவே மாட்டானுங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த ஆட்சியையும் இந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கு மிக முக்கியமாக இந்திய உள்ளார திணிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு வந்து மிக பெரும் தடையாக இந்த திமுக கட்சி இருக்குது. அப்படின்றதுனால தான் வந்து அதை உடைக்கணுன்றதுக்காக பல்வேறு ஆட்களை வந்து விதவிதமாக ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் பத்திரிகைகள், புகழ்பெற்ற பத்திரிகைகள்லாம் வந்து அதாவது கலைஞரம் நல்லா தெரிஞ்சும் கூட மக்கள் மத்தியில் வந்து இப்படி ஒரு ஆள் வந்து வந்துருவான், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தான் முன்னணியில் இருக்கிறாரு அப்படி சொல்கிறார். அவர் வந்து என்னன்னா ஓய்வுன்னு ஏங்க எலெக்ஷன் டைமில் கூட மக்களை சந்திக்க முடியல. என்னங்க நீங்கள் ஒரு தலைவர் நான் கேட்குறேன். எலெக்ஷனே என்ன ஏங்க 1 மாதம் தாங்க நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அந்த 1 மாதத்துக்கே போய் மக்களை சந்திக்க முடியலன்னா ஓய்வுன்னா இதே மாதிரி தான் வந்து 2015 சம்பரம்பாக்கம் ஏரியை வந்து திறக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் படுத்து தூங்கி திறந்து விட்டு உடச்சிக்கு போகுதுன்னு திறந்து விட்டு சென்னையை வெள்ளக்காடாக்கி, சென்னையில் வந்து 2 ஆறுகள் இருக்குது, ஒன்று கூவம் இன்னொன்று அடையாறு. எவ்வளோ தண்ணி பேசினாலும் அது கடலுக்கு போயிடும். ஆனால் ஒரு ஏரியை வந்து அடைச்சி வச்சு திடீர்னு ஒரு நாள் இரவில் திறக்கும் போது சென்னை வெள்ளம் காடாச்சு. ஆனால் அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அப்படியான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறதுல இங்கே ஊடகத்தினுடைய பங்கு இருக்குது. ஆனால் நாம் வந்து ஒரு தனிநபராக இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குது என் வாழ்க்கையில், அது எல்லாருக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறோம்ல. நம்மளை வந்து கேலி பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனாலும் சொல்வது நம்ம கடமையாகிறது. அது மட்டும் கிடையாது, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சென்னையில் வந்து ஒரு
முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் போகும்போது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். காரணம்னா அவர் வந்து செனட் ரோடில் தான் நான் இருந்தேன். அவர் வந்து சித்தரஞ்சன் சாலையில் இருந்தார். டெய்லி அவரை நான் பார்ப்பேன். இதே ஜெயலலிதா வந்து தலைமை செயலகம் போகிறதுக்கோ இல்லை பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது சென்னை டிராஃபிக் எந்த அளவுக்குலாம் அல்லோலப்பட்டு இருக்குன்றதும், அதுவும் வெயிலில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதும், ஏன்னா நம்ம மக்கள் உடனே மறந்துடுவாங்க. நான்லாம் மறக்கவே மாட்டேன். ஆனால் முதல்வர் வந்து ஒரு முன்னாடி ஒரு கான்வாய் போகும், பின்னாடி ஒரு கான்வாய் போகும், அவ்வளோதான். மக்களோட மக்களாக தான் அவர் போகிறார். அது மட்டும் கிடையாது. ஏங்க ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து கத்திக்கிட்டு கிடக்குங்க. ஜெயலலிதா வந்து தலைமைச் செயலகம் போகிறாங்கன்ட்டு வழிவிட மாட்டானுங்க. இந்த கோரமெல்லாம் இங்கே நடந்ததுங்க. எல்லாத்தையும் மறந்துடாதீங்க, தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஆனால் முதல்வர் கான்வாய் போகுது, ஆம்புலன்ஸ் வரும்போது எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரமாக நின்று அதுக்கு வழிவிடுவதோடு மட்டுமல்லாமல் மக்களோடு மக்களாக ஒரு ட்ராக் வந்து கான்வாய் போகுது, இன்னொரு ட்ராக்ல இன்னொருத்தவங்க போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு 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 எளிமையான ஒரு முதல்வர், மக்களுக்கான ஒரு முதல்வராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை உடைக்கணுன்றதுக்காக வந்து யாரையே இட்டு வந்து இறக்கி பூச்சாண்டி வித்தை காத்திட்ருக்கீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர் தொத்து போன ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இழப்பு தமிழக மக்களுக்குன்றது மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. அதை கண்டிப்பாக உணருங்க. அது நான் கண்டிப்பாக திரும்ப சொல்கிறது அதுதான். ஏங்க எல்லாத்தையும் விடுங்க. ஒரு தலைவனே தப்பு செஞ்சுட்டு நான் தப்பே செய்யலைன்னு சொல்கிறது தான் வந்து அதிமுக. அதுக்கு உதாரணம் செரினா கஞ்சா வழக்கிலிருந்து மகாமகம், சந்திரலேகா, ஏகப்பட்ட விஷயம், தருமபுரி எல்லாமே சொல்லலாம். ஆனால் ஒரு பிரியாணி கடையில் எவனோ சண்டை போட்டான்றதுக்காக நேரில் போய் இப்படி ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, அது நிகழாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பங்கு. தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கொலை நடந்து போச்சு, லாக்அப் டெத் நடந்துருச்சு, அதை மூடி மறைக்காமல் இது ஒரு துர்பாக்கியமாக ஒரு சம்பவம், ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எங்களை மீறி நடந்துருச்சு, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடு, இதுதானங்க ஒரு முதல்வர் சொல்கிறது. அதை தானேங்க அவர் செஞ்சார். ஆனால் டாம்பிகமாக இருக்கிறது தான் வந்து கொண்டாடப்படுற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து தொடர்ந்து ஊடகங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணும்போது, அதை வந்து உருவாக்கும் பொழுது இந்த உண்மைகளை தொடர்ந்து உடைச்சி சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் இந்த நீண்ட நெடிய வீடியோ, காட்சிக்கு எளியவனாக கஷ்டங்கள்லாம் புரிஞ்சவனாக ஒரு தலைவன் வந்து காலை உணவு திட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து, நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக ஒரு 64 ஐஏஎஸ் ஆஃபீஸரை உருவாக்கினதுலேருந்து, இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் பசங்க பழங்குடியின மக்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து வித்த காட்டிகிட்டு இருக்கவங்கலாம் வந்து அவங்கள வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணி அவங்கள அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துன்னு போனதுலேருந்து, விளையாட்டுத்துறையிலேருந்து எல்லா துறையிலும், மிக முக்கியமாக ஐடியே நீங்கள் வந்து இந்த சிப்கா அந்த டைட்டில் பார்க்கே வந்து ஊருக்கு ஒரு டைட்டில் பார்க்கு, சின்ன டைட்டில் பார்க்கும் உருவாக்குறாங்க. அதே மாதிரி மெட்ரோ நகரங்கள் இருக்குல்ல, நம்ம இதுலேயே இருக்க திருச்சி, மதுரை, அந்த மாதிரி கோயம்புத்தூர், அந்த மாதிரி இடங்களே உருவாக்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். சென்னையிலே வந்து அதிகாரம் வந்து குவிஞ்சு இல்லாமல், பெரிய பெரிய கம்பெனிலாம் அங்கேயே இல்லாமல் அவங்கவுங்க ஊரில் வந்து ஒரு டைட்டில் பார்க் தொடங்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். கல்விக்காக எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எல்லாத்தையும் விடுங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், கிண்டி மருத்துவமனை அது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணகிரி மருத்துவமனை பாருங்கள், திருவள்ளூர் மருத்துவமனை பாருங்கள், இதெல்லாம் வெளியிலே இருக்கும் பிரம்மாண்ட கட்டடங்கள். இப்படியான உள்கட்டமையெல்லாம் ஒரு பண்ணுறவரை வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து நான் மாற்றத்துக்கு நான் வந்து வாக்கு அளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்கும், அதை சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதோட முடிக்கிறேன். ஏரி மேலே கோச்சிக்கிட்டு போனால் ஏரிக்கு நஷ்டம் கிடையாது, நம்மளுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி மீண்டும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரணும். உங்களுடைய ஓட்டுக்களை வந்து சிந்தாமல் சிதறாமல் ஏப்ரல் 23 உதயசூரியன் சின்னத்தில் போடுங்க. நம்மளுக்கு அப்படியான ஒரு முதல்வர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ மே 4 நல்ல ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து ஜனநாயக கடமையாற்ற மறந்துடாதீங்க. அதுதான் நான் இங்கே திரும்ப சொல்கிறது. வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.